சமூக நீதியை பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. ஒரு அக்கறையான பேச்சா பாக்குறீங்களா? அவங்களுக்கு நீங்க ஒழுங்கான்னு கேட்கறாங்க. நிறைய பட்டியல் போடுறாங்க. உங்க ஆட்சியர் எல்லாம் இருந்தா இவர் கேட்கிறாரு, அல்வா கிண்ட சமூக நீதி தான் நீங்க கிண்டும் போது இருந்தான்னு கேட்கிறாரு. ஸோ அந்த ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் ராகுல் காந்திக்கு இருக்கா? ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் சேதாரம். அதாவது ஒரு பட்ஜெட்டு தாக்கல்படுது, அந்த நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிற நிறை குறைகளை பேசணும். அதில் ஒரு மக்களினுடைய எதிர்க்கட்சி தலைவராக அதில் ஆக்கப்பூர்வமாக அவர் எப்படிலாம் செயல்பட்டுருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நேற்றைக்கே ஒரு உதாரணம். பட்ஜெட்டு அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான நிறை குறைகளை பேசுகிறோம். இப்போ அதில் முழுமையாக ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த உரை அப்படிங்கிறது ஒரு வேலையின்மை, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, நீங்கள் எஸ்சி எஸ்டி பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப ஆக்கப்பூர்வம் பேசுறீங்க. செய்கிற இடத்துல இருந்தீங்களே செஞ்சீங்களான்னு அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ ரொம்ப முக்கியமாக நேற்று அதோட தொடர்பாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசும்பொழுது 2 செய்தியை அதில் முன்வைக்கிறார். அதை ஒட்டியான பேச்சு தான் அவர் பேசுனதில். அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கல்வியில் கல்வித்துறையில் நாங்கள் பட்ஜெட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இது ஒரு பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நேற்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அவையில் வெளிப்படையாக பேசுகிறாரு. இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளாக்மெயில் அரசியலோடு சேர்ந்து தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய 10,000 கோடி நிதி நீங்கள் ஒதுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எந்த பதிலும் இல்லை. இதுதான் ஆக்கப்பூர்வமான கேள்விகள்னு சொல்கிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுன்றோம். நீங்கள் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவருடைய பேச்சில் பழங்குடி மக்கள் தொடர்பாக, தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்பாக, பெண்கள் தொடர்பாக, இளைஞருடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக எல்லாத்தையும் அவர் கேள்வி எழுப்புறாரு. இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் பாருங்களேன், இவர் இது தொடர்பாக வரி தொடர்பாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு வரி எப்படி கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது 2022-23 பார்லிமெண்ட்டினுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். ஜிஎஸ்டி வரி வருவாய் பாக்கியை 6.23 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு 22-23க்கு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு தொகையை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 4.75 லட்சம் கோடி மத்திய அரசு தந்திருக்கு. இவங்க நம்ம கொடுத்தது வரி வருவாயில் கொடுத்தது 6.23 லட்சம் கோடி. ஆனால் அவங்க கொடுத்தது 4.75 லட்சம் கோடி. ஆனால் இதே இது உத்தரப்பிரதேசம் அதே ஆண்டு அவங்க கொடுத்தது 2.23 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்த நிதி 15.35 லட்சம் கோடி. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதிகமாக நம்ம கொடுக்குறோம். நிதி பகிர்வு அல்லது பாதிப்புக்கான பகிர்வு அப்படிங்கிறது முழுமையாக எல்லாருக்கும் சரியாக கொடுக்கணும். நிதி பகிர்வு முடிவு செய்யறது மத்திய அரசு இல்லை, ஃபினான்ஸ் கமிஷன். அது யார் தலைவருங்க? அது யார் தலைவர்? வேற எங்க வெளிநாட்டுல இருந்து யாரோ தலைவரை போட்டு ஆபீஷியல்ஸ்லாம் கொண்டு வர அமைப்பு. அது ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணுது, அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி அடுத்த வருஷம் அதிகம் மாதிரிங்கிற நிலை கிடையாது. அதாவது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிரதமர்கிட்டயோ மற்றவங்ககிட்ட யார்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணாமல் நேரம் அனுப்பிடுறாங்களா? அதுல நம்ம ரெப்ரசன்டேஷன் வைக்கிறோம், எல்லா மாநிலங்களும் வைக்கிறாங்க. அது ஒரு குழு முடிவு எடுக்குது. அப்ப நீங்க எல்லா ஆபீஷியல்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தென் மாவட்டங்கள்ல இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த புயல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பனா எங்களுக்கு 63,000 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க நீங்க? குஜராத்துக்கு கொடுத்துருக்கீங்க, ஆந்திரா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத சரியா சொல்லுங்க. தமிழக முதல்வர் அவரா கேட்டாரு. இருங்க கொஞ்சம் இருங்க. அதாவது குஜராத்துக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கல. 63,000 கோடி கேட்கல. குஜராத்துக்கு யாரும் கேட்கல. சரியான ஃபேக்ட் இல்லங்கற. எப்படிங்க 63,000 கோடிங்கற க்ளைம் நம்ம வைக்கலங்கற. அது இந்த புயலுக்கு அதாவது என்னன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா கேட்கறாரு. புயலுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா கேட்கறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, குஜராத்துக்கு ஏன் கேட்டோம், ஏன் கொடுத்தீங்க, ஏன் ஆந்திராக்கு கொடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்கல. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஏங்க. ஒரே ஒரு உதாரணம், நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க இல்லையா? ஏங்க சரி, நீங்க பேசுங்க. நிதி ஆயோக் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. எத்தனை முறை நம்ம தமிழக முதல்வர் நிதித்துறை பங்கீட்டு மாநாட்டில் கலந்திருக்காரு? எத்தனை முறை நம்ம நிதி அமைச்சர்கள் நேரத்தில் போய் அதில் கலந்திருக்காங்க? ஓகே.
இவங்க அனுமதி இல்லாமல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. ஓகே, எல்லாத்துக்கும் 30 பைசா கூட வரலங்கிறீங்க. இப்ப நீங்க சொன்ன தகவல் படி பார்த்தாலே 75 பைசாக்கு அதிகமா 80 பைசா வாங்குறீங்க. எது உண்மை? இல்ல அவர் பேசுங்க. அதாவது நீங்க 6.25 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம், 4.25 லட்சம் கோடி வந்துருச்சு. அத சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. இல்ல நீங்க சொன்ன பேசல. பீகார் முதலமைச்சர் கட்டி தரா அங்க வட்டி எப்படி கொடுக்க முடியுது? 60,000 கோடி அங்க கொடுக்க முடியுது எப்படி? திரு வன்னியரசு, இல்ல நான் ஒரு கருத்து சொல்லும்போது இடையூறு செய்யறது அந்த மாதிரி facts dispute பண்ணா இல்ல தொடர் குறுக்கீடுக்கு அனுமதி. பேசி Yes, go முடிச்சிட்டு ahead. பண்ணலாம். இல்லன்னா நானும் பேசலாம் பேசலாம். நான் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அப்படி வந்து யாரும் கற்றுக் கொடுக்கல எங்களுக்கு. ரொம்ப நாகரிகமா நிதானமா பொறுமையா நாங்க ஃபேக்சுவலா தான் நாங்க வந்து பேசுறோம். அப்ப அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மாநிலங்கள் தேசிய இனங்களுடைய அடையாளங்களா நாங்க பார்க்குறோம். அதுக்கான நிதி பகிர்வு அல்லது அதற்கான வந்து நீங்க வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வை வந்து சரியா கொடுக்கல அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அததான் இல்ல மாநில நிதி பகிர்வு இதுல விகிதாச்சாரம் காங்கிரஸ் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தான் நடக்கும். நீங்க கடந்த காலத்துல நீங்க வந்து இருந்த இல்ல இப்ப ராகுல் காந்தி பேசும்போது அந்த கேள்வி எழுவல நீங்க ஒழுங்கா சமூக நீதியை பத்தி பேசுறாரு, அல்வா கிண்டத்தை பத்தி பேசுறாரு. உங்க நிகழ்வுல யார் இருந்தாங்க? உங்க என்ஏசில யார் இருந்தாங்க? உங்க கமிட்டில யார் இருந்தாங்க? இந்த கேள்வி போகல மாட்டாங்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார்னா உங்க ஆட்சியில ஏன் இல்ல? அவர் என்ன சொல்றாரு? அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாரு? நீ அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன ஜாதின்னு அவருக்கே தெரியாதுன்றாரு. இதை விட வந்து அபத்தமா யாராவது பதில் சொல்லுவாங்க? இதை விட இழிவா யாராவது பேச முடியும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கைங்கிற ஒரு சமூக நீதி கோரிக்கை. நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா இதை விட முக்கியமான கேள்வி. அது பிலோ தி பெல்ட் அட்டாக். அது ஒரு கண்ணியமான பதில் இல்ல திரு ஸ்ரீகாந்த். இவங்க எதை நினைக்க இத்தனை நாள் இந்த இல்ல இவங்க சமூக நீதி கொள்கையில என்ன எதிர்பார்க்கறாங்க? எப்பவுமே ஜாதிங்கிறது எல்லார் மனசுலயும் மூளையிலயும் இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு மனிதன் நான் என்ன ஜாதின்னே தெரியாதுங்கிறத ஒரு அவமான சின்னமா எப்படி கருதுறாங்கன்னு எனக்கு புரியலையே. நான் என்ன ஜாதின்னே தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது எப்படி சொல்ல முடியும் அவங்க? அதாவது முதல் விஷயம் அண்ணன் பேசினப்ப நிறைய தகவல்கள் தவறா நீதி கமிஷன் பிரிச்சு, அதாவது சமூக நீதி பத்தியும் மற்றது பத்தியும் ராகுல் காந்தி பேசுறப்ப பல பொய்யான தகவல். இதே சாதிவாரி கணக்கெடுப்ப அவங்க எடுத்து முடிச்சுட்டு ஏன் வெளியிடாம உள்ள வச்சுட்டு போறாங்க? அவங்களால எடுத்துக்கவும் செஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம்? அப்போ இதே அங்கத்தினராக இதே இண்டி கூட்டணியில அப்ப யூபிஏ கவர்மெண்ட்ல எல்லாரும் தானே இருந்தாங்க. அப்ப ஏன் அவங்க காங்கிரஸ் கேட்கல? ஏங்க நீ தான் கணக்கே எடுத்துட்டீங்களே, எடுத்த கணக்கே வெளியில விடலன்னு கேட்கணும் தானே. என்னுடைய கேள்வி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான குற்றச்சாட்டுல நடத்துறோம் நடத்தலைங்கிறத சொல்லுங்க. நீ என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது இது ஒரு இழிவான ஒரு அரசியல் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கடந்த 2024க்கு முன்னாடி 23 வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? 33% இடஒதுக்கீடு மகளிருக்கான இடஒதுக்கீடு போது என்ன நீங்கள் சொன்னீங்க? நாங்கள் நடத்துவோம் தானே சொன்னீங்க. வெளியில் நீங்கள் வந்து அடுத்த வரும்போது நாங்கள் நடத்துவோம் தானே சொன்னீங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வரும் பொழுது கேட்ட கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம். இருங்க,